நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 24 முதல் 27 முடிய. அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் இறைவனாய், ஆறுதல் தருகின்ற தெய்வமாய், நம்மை அரவணைக்கின்ற கடவுளாக இதோ தனது வல்லமையான இறை பிரசன்னத்தை நம் மத்தியில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் சமீபத்தில் பெய்த மழை கடலோர பகுதிகளில் இருந்த மக்களுக்கு ஏற்பட்ட அச்சம், குறிப்பாக கடலில் பயணம் செய்து மீன்களை பிடித்து கொண்டு வருகிற மீனவர்கள், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை கடந்த சில நாட்களாக மிகுந்த கேள்விக்குறியாகி பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ தொழில் செய்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி என்னை தொடர்பு கொண்டார். அந்த சகோதரி என்னிடத்தில், ஃபாதர், எங்களுடைய கணவன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் மீன்பிடி தொழிலைத்தான் ஆதாயமாக வைத்துக்கொண்டு எங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய கிருபையினால்
எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் மீன்பாடு மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறது. சரியான மீன்பாடு இல்லாததினால் தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறது. குறிப்பாக இதோ இந்த நாட்களில் மீன்பிடி தொழிலுக்கு செல்வதே அச்சமாக இருக்கிறது, கலக்கமாக இருக்கிறது. எப்பொழுது புயல் காற்று வரும், எப்பொழுது கடலில் கொந்தளிப்பு ஏற்படும் என்று தெரியவில்லை. எனவே இப்படிப்பட்ட மீனவர்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் செபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டது, அன்பிற்குரியவர்களே, என்னுடைய மனதிலும் இது தோன்றியது. ஆம், இந்த மழை காலத்தில் குறிப்பாக கடலில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த புயலின் காரணமாக, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மிக பெரிய அலைகள், ராட்சச அலைகள் எழுகின்றன. மீனவர்களால் மீன்பிடிக்க போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அவர்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் நட்டம் ஏற்படுகிறது. குடும்பத்திற்கு பொருளாதார சிக்கல் வருகிறது. இந்த மனநிலையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் செபிப்போம். அன்றாட அவர்களுடைய தேவைகள், அவருடைய வீடுகளில் தண்ணீர் புகுந்து விடுகிற போது உடைமைகளை இழந்து விடுவது, கஷ்டத்திற்குள்ளாவது, குறிப்பாக படுத்து உறங்குவதற்கும் அந்த குளிரிலே அவர்கள் தங்குவதற்கும் மிகுந்த நெருக்கடி உண்டாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற போது, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் நம்மையும் அச்சம் ஆட்கொள்ளுகிற போது, நாம் கலக்கத்தில் இருக்கிற போது, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் குடும்பத்திற்கு தேறுதலாக இருக்கட்டும். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அந்த துணிவில், அந்த நம்பிக்கையில் வாழ மன்றாடுவோம். அதுபோலவே யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். பேதுரு பிற சீடர்களோடு சேர்ந்து கொண்டு, நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லுகிற போது, மற்றவர்களும் கூட நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் படகில் போய் ஏறுகிறார்கள். அன்று இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? அந்த தொழிலில், அந்த மீன் பிடித்தலில் அவர்களுக்கு எந்த மீன்பாடும் கிடைக்கவில்லை. விடியற் காலை வரை அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பல வேளைகளில் இந்த மீனவர்களுடைய நிலையும் கூட. கடலிலே அவர்கள் பயணம் செய்கிற போது உயிரை பணயம் வைத்து, உயிரை துச்சமென கருதி, நம்பிக்கையினாலேயே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. நம்பிக்கையினாலேயே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய படகுகளை கடலில் செலுத்துகிறார்கள். நம்பிக்கையினாலேயே அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அவர்களுக்கு மீன் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று சொல்லுகிற போது அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. கடவுளுடைய அருளும் அவருடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உடனிருப்பும் நமக்கு இருக்கிறது என்றால், குறிப்பாக இந்த மீனவ தொழில் செய்கின்ற இந்த கடலோரத்தில் இருக்கின்ற மக்களுடைய நிலைமை கூட ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்கள் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆண்டவர் உங்களோடு உடனிருந்து எவ்வித ஆபத்தும் தீங்கும் உங்களுக்கு நேரிடாமல் உங்களை பாதுகாக்கிறார். இதோ இந்த ஆராதனையின் வழியாக உலகில் இருக்கிற ஏராளமான மக்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு, இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டு ஆண்டவரை துதிப்பதோடு, ஆண்டவரை போற்றி புகழ்வதோடு, அவரை ஆராதனை செலுத்துவதோடு இந்த சிறப்பான கருத்துக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறார்கள். எனவே நாமும் அவர்களோடு இணைந்து
இந்த ஆராதனை ஏறெடுத்து செபிக்கிற வேளையில் கடலில் இயல்பு நிலை திரும்ப, மக்களுடைய பொருளாதாரம் மேன்மேலும் நல் வளர்ச்சிக்கான, இதன் வழியாய் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் கூட இயல்பு நிலைக்கு திரும்பி நலமோடு ஒவ்வொருவரும் வாழ சிறப்பாக இந்த நாளில் நாம் செபிப்போமாக. பிரியமானவர்களே, உங்கள் பதில்: ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். தெய்வங்களின் இறைவனே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். தலைவர்களின் தலைவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். தாம் ஒருவராய் மாபெரும் அரும் செயல்களை புரிபவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். கடல் மீது மண்ணகத்தை விரித்தவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். பெரும் சுடர்களை உருவாக்கியவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்பவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். விண்ணுலகின் இறைவனே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காப்பதற்காக, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுவதற்காக, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுவதற்காக, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பதற்காக, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என்னை ஆய்ந்து அறிந்திருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருப்பவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்பவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நான் நடப்பதையும் படுப்பதையும் அறிந்துள்ளவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையாயிருப்பதற்காக, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்துள்ளவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருப்பவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். உமது கையால் என்னை பற்றி பிடிப்பவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். அச்சந்தரு வியத்தகு முறையில் என்னை படைத்தவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்தி அவர்களின் காயங்களை கட்டுபவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். என் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்பவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் நீ நல்லவர். ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நீ பரிசுத்தர். ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கின்றோம். ஏனெனில் நீர் ஒருவரே எங்கள் மீட்பர். ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஏனெனில் நீர் ஒருவரே எங்கள் மெஸ்ஸியா. ஆண்டவரே உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். ஏனெனில் நீர் ஒருவரே எங்கள் இறைமகன். உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா, உம்மை நாங்கள் முழுமனதோடு ஆராதனை செய்து போற்றி துதிக்கின்றோம் என்கிற பாடலின் வழியாக
ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவாயும் தேவனே ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவாயின் தேவனே ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல அன்னையாய் நல்ல தந்தையாய் நம்மை அரவணைக்கின்ற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற இதயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயம். நாம் எத்தகைய நிலையில் வாழ்ந்தாலும் நம்மை புறக்கணிக்காமல், நம்மை கைவிட்டு விடாமல், நம்மை அனாதைகளாகவோ இந்த உலகத்தினாலால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவோ விட்டு விடாமல், இதோ நம்மை தேடி வந்து அரவணைக்கின்ற ஆண்டவருடைய அன்பு கரங்கள், நம்மை அரவணைத்து முத்தமிடுகிற அவருடைய இயேசுவின் இதயம் இதோ நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை திடப்படுத்த, நம்மை ஊக்கப்படுத்த, நம்மை உற்சாகப்படுத்த இதோ நற்கருணையில் எழுந்தருளி நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. அந்த இயேசுவின் வல்லமையை, இயேசுவின் ஆற்றலை, இயேசுவின் அருளை முழுமையாக பெற்று அவரை ஆராதனை செய்ய போற்றி துதித்து ஆராதனை செய்வோம். அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே என்னாலும் வாழ்ந்திடவே கருணா மூர்த்தியானாய். அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே என்னாலும் வாழ்ந்திடவே கருணா மூர்த்தியானாய். ஆராதனை 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 ஆராதனை. நம் மத்தியில் வல்லமையாய் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது வெறும் கோதுமை அப்பம் அல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே. இது இயேசுவின் திருவுடல், சதையுமாய் இரத்தமாய் இருக்கின்ற இயேசுவின் திருவுடல். இதோ அவர் நமக்காக சிந்திய அந்த இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது. எனவே உடலாய் இரத்தமாய் வீற்றிருக்கும் நம் ஆண்டவரை நன்றியால் தொழுது முழு மனதோடு அவரை ஆராதனை செய்வோம். அந்த ஆராதனையினுடைய பேரு பலன்களை நாமும் நம் குடும்பமும் முற்றிலுமாக அனுபவிக்க இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் நம் மீது தங்கி இருக்க உருக்கத்தோடு பாடி நாம் செபிப்போமாக. உடலும் இரத்தமுமா வீற்றிருக்கும் இயேசுவே நன்றியால் தொழுகின்றோம்
நற்கருணை நாதரே. உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. ஆராதனை 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 ஆராதனை. ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. சிலுவையினுடைய மரணத்தினால், அவர் சிந்திய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் மீட்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆம் அன்பு உள்ளங்களே, இயேசுவினுடைய அந்த சிலுவையிலிருந்து வடிகிற இரத்தத்தினால் நம் காயங்கள் குணமாகின்றன. அந்த சிலுவையின் இரத்தத்தினால் இதோ நம்முடைய பாவ கரைகள் மறைகின்றன. அந்த சிலுவையின் இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் உடல் உள்ள சுகம் பெற்று ஆன்ம நலம் பெற்று குணமாகி சுகம் பெறுகிறவர்களாய் அவரின் சாட்சிகளாய் வாழ்கிறோம். இயேசுவினுடைய இரத்தத்தினாலேயே நமக்கு மீட்பு, இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு, இயேசுவினுடைய இரத்தத்தினாலேயே நம் ஒவ்வொருவருக்கும் பேரின்ப வாழ்க்கை. எனவே இந்த உண்மையை, இந்த மகத்துவத்தை உணர்ந்து அவரை போற்றி துதித்து ஆராதனை செய்கிற வேளையில் இதோ மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, உடைமைகளை இழந்த மக்களுக்காக, மீன்பிடி தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுக்காக, மீனவர்களுக்காக, அந்த கடலோர பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்காக, அந்த கடலை நம்பி ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுக்காக சிறப்பான விதத்தில் வேளையிலே செபிப்போம். முழு மனதோடு ஆராதனை செய்வோம். நற்கருணை ஆண்டவருடைய நல்ல ஆசிரை பெற்று அவரின் சாட்சிகளாய், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய வழிநடத்துதலில் இந்த வாரம் முழுவதும் நாமும் நம் குடும்பமும் வாழ இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நற்கருணை ஆண்டவரின் ஆசீர் பெற செபிப்போமாக. அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவனாசி நம்மில் மலர ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறைசாட்சியுமான அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியார் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனினும் வாழ்கிறேன். ஆனால் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து உண்மையிலேயே என்னுள் வாழ்கிறார்.
இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நான் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மறை சாட்சியரின் நம்பிக்கை அறிக்கையால் உமது திரு அவை எனும் மறை உடலை அழகு செய்கின்றீர். இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித இன்னாசியாரின் மாட்சிக்கு உரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கு முடிவில்லா பாதுகாப்பாய் விளங்கிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தறியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வளக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார்.
பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 47 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள், அவற்றிற்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரையாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினரின் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நாளின் செயல்களுக்காக நாங்கள் நன்றி கூறி உம்முடைய ஆசிருக்காக இந்த தெய்வீக பலியின் வழியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த நாளின் வார்த்தைகளின் வழியாக இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்பின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பை தருகிறேன். இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லோரையும் நீ இரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறீர் என்கிற மகத்துவமான உண்மையை உரக்கச் சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள். ஆம், இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக இயேசுவின் இரத்தம் சிந்துதலை போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு நாடுகளிலும், சமூகத்திலும் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து இறைவன் மீட்டெடுப்பதற்காக எத்தனையோ அப்பாவி இறை வாக்கினர்கள் இரத்தம் சிந்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். இதற்காக இந்த சமூகத்திடமும், இந்த மக்களிடத்திலும், இந்த நாட்டினிடத்திலும், இந்த உலகத்தினிடத்திலும் கணக்கு கேட்கப்படும் என்கிற உண்மையை உரக்கச் சொல்லுகிறது இறை வார்த்தை. எனவே இந்த மகத்துவமான இறை வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொள்ள தியானிப்போம், சிந்திப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற சிறந்த சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம். ஆமென். ஆபேலின் இரத்தம் முதல் சக்கரியாவின் இரத்தம் வரை இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக கணக்கு கேட்கப்படும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இந்த மறைவுரையின் போது சிறு ஜெபத்தின் வழியாக இந்த மறைவுரையை நான் துவங்குகிறேன். அதிலும் குறிப்பாக ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசிக்கிறேன். இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தியதுதான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதி. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக பவுலடிகளாருடைய வார்த்தைகள். பவுலடிகளார் சொல்லுகிறார், நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக என்று தன்னுடைய மக்களை அவர் வாழ்த்துவதை பார்க்கிறோம். அந்த இறை வார்த்தைகளை சொல்லிதான் ஒவ்வொரு நாள் திருப்பலியில உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை நான் ஆசிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திருவுளம் எது, இறைவனுடைய விருப்பம் எது என்பதை இறை வார்த்தை நன்றாக நமக்கு சான்று பகர்கிறது. கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலினால் தான் இந்த உலகம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய அந்த மாசற்ற இரத்தத்தினால் தான் நீங்களும் நானும் கழுவப்பட்டு தூய்மையாக கடவுளுடைய படைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய இரத்தத்தினால் தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு நிலை வாழ்வில் பங்கெடுக்கக்கூடிய உரிமையின் மக்களாக இருக்கிறோம். இந்த உண்மையை தெளிவாக சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தை பாருங்களேன். நான் அவர்களிடம் இறைவாக்கினர்களையும் திருத்தூதர்களையும் அனுப்புவேன். கடவுள் சொல்றார், நான் உங்களிடத்தில் இறைவாக்கினர்களை திருத்தூதர்களை அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரையாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடத்தில் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடத்தில் கணக்கு கேட்கப்படும். ஆபேலின் இரத்தம் உங்களுக்கு நல்லா நினைவிருக்கும். தொடக்க நூல் புத்தகத்தில் காயேன் ஆபேல் சகோதரர்கள். ஆனால் பொறாமையின் காரணமாக, கோபம் கொண்டு, சீற்றத்தினால் தன்னுடைய
தம்பியையே கொலை செய்கிறான் காயின். அந்த இரத்தத்திற்காக கடவுள், காயின் காயின் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்பதை பார்க்கிறோம். அதற்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். செக்கரியாவின் ரத்தம், இறைவாக்கினர் செக்கரியா எப்படி கொல்லப்படுகிறார்? மக்களால் துரத்தப்பட்டு கல்லால் எரிந்து அவர் கொல்லப்படுகிறார். சும்மா விட்டுருமா அந்த பாவம்? அந்த ரத்தம் சும்மா விடப்படுமா? இல்லை, அவர்களிடத்தில் கணக்கு கேட்கப்படும். அப்படிதான் மாசற்றவருடைய ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்படுகிற போது, ஒரு நேர்மையாளரின், ஒரு நீதிமானின் ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்படுகிற போது அதற்காக கேள்வி கேட்கப்படும், கணக்கு கேட்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது நம்முடைய குடும்பத்தில் நடக்கலாம், நம்முடைய அண்ணன் தம்பிங்களுக்கு, அக்கா தங்கச்சிங்களுக்கு இடையே நடக்கலாம், நம்முடைய சமூகத்தில் நடக்கலாம், நம்முடைய நாட்டிலும் கூட நடக்கலாம். ஆம், அப்பாவி கிறிஸ்தவர்கள் எப்படி கொத்து கொத்தாக துன்புறுத்தப்பட்டு பாலியல் வதைக்கு உட்பட்டு மணிப்பூரில் மடிந்தார்கள் என்பது தெரியும். மணிப்பூரில் இருக்கின்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் எப்படி கொடுமைக்குள்ளும் சித்திரவதைகளுக்குள்ளும் உள்ளாக்கப்பட்டு, பாலியல் வதைகளுக்கு, தொந்தரவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு, அவருடைய வீடுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டு, வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து, அவர்கள் கண்ணீரோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு கடவுளை நோக்கி அழுத அபயக்குரலுக்கு நிச்சயம் கேள்வி கேட்கப்படும். அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது அன்பிற்குரியவர்களே. நாம் செய்கிற ஒவ்வொரு அநியாயத்திற்கும், அட்டூழியங்களுக்கும், குற்றம் குறைகளுக்கும், தவறுகளுக்கும் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த உண்மையை தெளிவாக உரைக்கிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளினுடைய புனிதரை நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். புனித அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியார் அவர்களை இன்ற நாளில் நாம் தியானிக்கிறோம், நினைவு கூறுறோம். 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அந்தியோக்கினுடைய 2ஆம் ஆயராக புனித பேதுருவால் இவர் நியமிக்கப்பட்டவராக தெளிவுபடுத்தப்படுகிறது. திருத்தூதரான யோவானினுடைய நல்ல நண்பராக புனித இன்னாசியார் அவர்கள் திகழ்கிறார்கள். 40 ஆண்டுகளாக அவர் ஆயராக பணியாற்றி இருக்கிறார். இறை வார்த்தையை சரியாக கற்பிப்பதும், இறை வார்த்தையை தெளிவாக கற்பிப்பதும், அந்த இறை வார்த்தையின்படி கடைபிடித்து வாழ்வதும் அவசியமானது என்பதை இந்த உலகத்திற்கு, தன் மக்களுக்கு அவர் உறுதிபட எடுத்து கூறியவராயிருக்கிறார். கிபி 107ஆம் ஆண்டு அரசன் த்ரோஜன் என்பவரினால் இவர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதன் வழியாக இவர் அந்த அரசனிடத்தில் இழுத்து கொண்டு வந்தபோது அவன் அவரை நீ யார் என்கிற கேள்வியை அவரை நோக்கி தொடுக்கிறான். இந்த புனிதரை பார்த்து நீ யார் என்கிற கேள்வியை தொடுக்கிறான் அரசன். அதற்கு கடவுளை என்னுள் கொண்டு செல்கிறவன் நான் என்று உறுதிபட அவன் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். கடவுளை என்னுள் கொண்டு செல்லுகிறவனாக நான் இருக்கிறேன் என்பதை புனித இன்னாசியார் தெளிவாக அந்த அரசன் முன்பாக எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த துணிவான பதில் அரசனை இன்னும் கோபத்திற்குள்ளாக்குகிறது. அதனால் அவரை விலங்கிலிட்டு ரோமைக்கு அழைத்துச் சென்று கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் அரசன். அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விலங்குகளால் பூட்டப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகிற வழியில் பல கடிதங்களை அவர் எழுதினாராம். பார்த்தீங்களா, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய விடாமுயற்சி எப்பேற்பட்டதாக இருக்குது பாருங்க. கைது செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட போகிறார், விலங்குகளுக்கு அவர் இரையாக்கப்பட போகிறார், அவர் பலியாக போகிறார், ரத்தம் சிந்த போகிறார். இது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர் அந்த போகிற வழியிலேயே பல கடிதங்களை எழுதி தன் மக்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதிப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். கடவுளுடைய மீட்பின் செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அன்புக்குரியவர், அவர்தான் முதலில் கத்தோலிக்கம் என்கிற வார்த்தையையே பயன்படுத்துகிறார். முதல்ல கத்தோலிக்க திருச்சபை அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? இந்த கத்தோலிக்கம் என்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் அவர்தான். இப்படியாக கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் புனித இன்னாசியார் அவர்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இப்படியாக
இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய அரியணையில் வீற்றிருக்கின்ற பேறு பெற்றவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களின் இரத்தம் சிந்துதலுக்காக இந்த உலகத்தினரிடையே, இந்த சமூகத்தினரிடையே, இந்த மக்களிடத்திலே அவர்கள் கணக்கு கேட்கப்படும் என்பதை இறைவன் தெளிவுபட உரைக்கிறார். இன்றைய நாளின் இறைவார்த்தைகள், எந்த தீங்கு நாம் செய்தாலும், எந்த தவறுகள் செய்தாலும், குற்றங்கள் புரிந்தாலும், பாவங்கள் செய்தாலும் இவை அனைத்திற்கும் கணக்கு கேட்கப்படும் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும், ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி அவருடைய சாட்சிகளாய் என்றென்றும் வாழ முடியும். ஆமீன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் கோதுமை மணியாகிய புனித இன்னாசியா அவரது மறை சாட்சியத்தின் பாடுகளால் தூய அப்பமாக ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் இறைப்பற்றுடன் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை
தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயாவியானவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல் இதோ இந்த பலிப்பீடத்தை ஆட்கொள்ளுகிற இவ்வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய இரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம் இதோ நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கு மீட்பினை தருகிறது, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகிறது. எனவே இயேசுவின் திரு உடலை திரு இரத்தத்தை இவ்வேளையில் தியானிப்போம். ஆண்டவருடைய திரு உடலாலும் இரத்தத்தாலும் நாம் ஒவ்வொருவரும் ஊக்கமும் உற்சாகமும் ஆற்றலும் பெறுவோம். தூய ஆவியானவருடைய சக்தி மிக்கவர்களாய் இதோ அந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய கொடைகளை, கனிகளை, வரங்களை பெற்ற சாட்சிகளாய் வாழ இவ்வேளையில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வின். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனவாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் கிறிஸ்துவின் கோதுமை மணி, தூய அப்பமாக விளங்குமாறு விலங்குகளின் பற்களால் அரைக்கப்படுவேனாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரே, விண்ணக பிறப்பு நாளில் நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு எங்களுக்கு ஊட்டமளிப்பதாக. நாங்கள் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்தவர்களாய் வாழ அது எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதெல்லாம் காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதெல்லாம் காத்திருந்தார். மழையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் ஆரரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே.